ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மகாநதி ஆஹா கல்யாணம் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்மளோட அசார் இருக்கார் இல்லையா, அவர் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு சில பிக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தார். 2 ஆங்கர்ஸும் ஆளுக்கு ஒரு கொடியை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. எல்லாரும் ஒன்றா நின்றுட்டுருக்க மாதிரியான ஒரு சில பிக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்னவா இருக்கும்? அப்கமிங் ஏதாவது ஓட்டப்பந்தயம் அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறாங்களா? ஒய்ஃபை தூக்கிட்டு நிற்கிறது, இல்லை ஒய்ஃபை தூக்கிட்டு ஓடி வர்றது, அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா கொடியெல்லாம் வச்சுட்டு இந்த அவங்க அந்த டார்கெட்டை வச்சு அந்த ஓடி வர்றது அப்படின்னா கூட, அந்த ஓடி வர்றதுக்கு கரெக்டாக வந்துட்டாங்க அப்படின்னு அந்த கொடியை அசைச்சு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியா இருக்குமா என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கம் மகாவோட அம்மா கோட்டீஸ்வரியும் இந்த ஷூட்டிங் லொக்கேஷன் வந்திருக்காங்க. என்னடா இது, கோட்டீஸ்வரியும் இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே இருக்கிறவங்களோட தொல்லையே தாங்க முடியல. அப்படி இப்படி அவங்களோட ட்ராக் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. கோட்டீஸ்வரியும் வந்திருக்காங்க. என்ன பிரச்சனையோட வந்திருக்காங்க அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக ரசிகர்களுக்கு கொஞ்சம் இந்த மகாசங்கமம் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது என்னென்னா, கொடைக்கானல் ட்ரிப் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ரெசார்ட்டோட ட்ரிப்பும் இருக்கும் அமையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான். என்ன ஒன்று, இந்த பலூன் உடைக்கிறதுல குட்டி குட்டியாக சின்ன சின்ன ரொமான்ஸ் காமிச்சிட்ருக்காங்க. அது ரசிகர்கள் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு ப்ரமோலையும் ஆஹா கல்யாணம் பேராவது கொஞ்சம் லென்த்தாக காமிச்சாங்க. ஆனால் மகாநதி பேர் குட்டியாக காமிச்சாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு மற்றவங்களெல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுறதை விட்டுட்டு கொஞ்சம் பேரை ஹைலைட் பண்ணி காமிச்சாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் எல்லா காம்படிஷனுமே. இண்டிவிஜுவலாக நம்ம எம்என்ல விஜய் காவேரி சண்டை நடக்கும், அது கூட இப்போல்லாம் மிஸ் ஆகுது. அதுதான் கொஞ்சம் வருத்தம்.